நான் வந்து அமைச்சர் ஐயா அவர்கள் அழைப்பில் வந்தேன். வந்து கலைஞர் அவர்களோட சின்ன வயசுலேருந்து அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படம், அவர் கடந்து வந்த வரலாறு, கடந்து வந்த விஷயங்கள் அப்படின்னு நிறைய படத்தொகுப்புகள பார்த்தேன். பல விஷயங்கள் வந்து அவரோட நீங்க யாரெல்லாம் வந்து பார்க்க போறீங்களோ, கண்டிப்பா அவரோட 100 வருஷ வாழ்க்கைய வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய சாதனைகள் எப்படி அடிச்சு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து முழுக்க முழுக்க கலைஞர் ஐயா கூட பக்கத்திலேயே இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அவரோட ஒரு உருவ சிலை கூட வச்சிருக்காங்க. தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க சார் நீங்க. யங் ஜெனரேஷன்ஸ் யாராவது கலைஞர் ஐயா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா அவசியம் வந்து 7th வரைக்கும் இந்த ப்ரோகிராம் இங்க இருக்கு. அவசியம் வந்து இந்த நிகழ்ச்சிய பார்க்கணும். ம். 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 கண்டிப்பா. இப்ப ஆல்ரெடி நெறைய சர்பாட்டா பரம்பரை மாரி படங்கள்ல வந்து அவரோட கருத்துக்கள் ஒவ்வொரு படங்கள்லயும் வந்துட்டு தான் இருக்குது. நான் நடிக்கக்கூடிய படங்கள்ல கூட ஒண்ணு அடுத்தது வரப்போகுது ஆக்சுவலி. ஒவ்வொரு நெறைய கருத்துக்கள் சொன்ன தலைவர்கள் அப்படின்ற முறையில வந்து அவருடைய கருத்துக்கள் கண்டிப்பா நெறைய இருக்கு. அவரே படமா எழுதியிருக்காரு. பராசக்தி மாரி படங்கள் பண்ணியிருக்காரு. இருவரும் தலைமுறையிலே கண்டிப்பா இந்த மாரி அங்கங்க வரதான் செய்யும். வரணும். மாறி வருகிற காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு களத்தையும் கருத்தையும் வளர்த்த பெருமை நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவர்களது 100ஆண்டு விழாவை கண்காட்சி என்ற பெயரில் கண்கொள்ளா காட்சியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இளம் வயது தொடங்கி அவர்களுடைய வாழ்வு முழுவதும் ஒரு போராட்டமாக அமைந்த தன்மையினையும், அந்த போராட்டத்தை நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் கையெடுத்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற அந்த காட்சியினையும் மிக அழகாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த கண்காட்சியிலே, அருங்காட்சியகத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். வரலாற்றை மாற்றிய மாபெரும் வளமான ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய கண்காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் இன்றைய முக்கியமான விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது உண்மையில் பாராட்டத்தக்கது. இன்றைய இளைய தலைமுறை இதை பார்த்தால் எத்தனை பெரிய நெடிய போராட்டத்திற்கு பிறகு தமிழ் இனம் வளர வேண்டி இருக்கிறது என்பதை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அதற்காக எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்க ஒரு நாவன்மை கொண்ட ஒரு பேச்சாளர். நீங்க வந்து கலைஞரிடம் பார்த்து பிரமிச்ச அந்த விஷயம் என்ன? பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாமே ஒரே ஆளுக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரு திறமை. இயல்பிலேயே அவர்களும் மிகுந்த நாவன்மை உடையவர்கள். அந்த மாதிரியான ஒரு திறமை உடைய ஒருவர் மீது நமக்கு இயல்பான ஒரு மரியாதை வருவது என்பது தவிர்க்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பள்ளி காலத்திலேருந்து பார்க்கிற போது ஒரு மாபெரும் சொற்பொழிவாளர் அப்படிங்கிற ஒரு எல்லையை தொட்டவர்கள் அவர்கள் தலைமையில் கவியரங்கம் பாடுகிற வாய்ப்பு இளமையில் எனக்கு கிடைச்சது. அதனால நாவன்மை மிக்க அவருடைய அந்த திறமையை மறக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது இல்லை, குறைஞ்சி வரக்கூடிய சூழல்ல இந்த பேச்சாற்றலை வளர்க்கிறது. அதுக்கு ஒரு காரணம், மொழியின் மீது இன்றைய தலைமுறைக்கு வந்து அதிக பிடிப்பு இல்லை. காரணம், அவங்க வந்து தாய்மொழியை நேசிப்பது, தாய்மொழியில் சிந்திப்பது, தாய்மொழியினுடைய அருமை தெரிந்து கொள்வது என்பதெல்லாம் குறைந்து கொண்டே வருது. அதனால இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து அந்த தமிழ் மீது இருக்கிற பிடிப்பு குறைவதால அவர்கள் இந்த மாதிரி இலக்கியம், பேச்சு இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில யார் சேர்மனா வருவான்னா, கிரிக்கெட்ல யார் நம்பர் 1 அவன் தான் தலைவனா வருவான். அதன் பிறகு பேச்சுல யார் சிறந்தவனோ அவன் தான் கல்லூரியில வந்து மாணவர் தலைவனா வருவான். இப்பெல்லாம் கல்லூரி மாணவர்கள் தலைவர்களாக வருவது பலவிதமான காரணங்கள். நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல விரும்பல. அந்த நிலைமையே மாறி போச்சு. தாய்மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மாறி போச்சு. தாய்க்கு கொடுக்கிற முக்கியத்துவமே மாறி போச்சு. தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பல பெற்றோர்கள் மாணவர்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது அப்பை நடராஜன் சொல்வாரு, எப்பா வயிறு மட்டும் முக்கியம் இல்லப்பா, அதுக்கு ஒரு அங்கலத்துக்கு முன்னாடி நெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. வயிற்றுக்கு மட்டும் விசுவாசமா வாழ முடியாது, நெஞ்சுக்கு விசுவாசமா வாழணும் அப்படிம்பாரு. அது மாதிரி வயிற்று பிழைப்புக்கு பிற மொழிகளை பயன்படுத்தலாம். ஆனா நம்முடைய நெஞ்சு ஒரு தூய்மையா இருக்கணும்னா தாய்மொழியை கண்டிப்பா பயன்படுத்தணும்.
இந்த சிக்கலில் மாட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்னு தெரியலையே. அதாவது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தாமா, கடவுள் உட்பட விமர்சனத்துக்கு உட்பட்டது. அதனால விமர்சனம் என்பது வந்து நாம ஒரு எதிராகவோ பகையாகவோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாதது. அவருடைய வாழ்விலும் அது வந்தது. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை அவர் அப்படி எதிர்கொண்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், 15 நாளைக்கு ஒரு முறை அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார். ஒரு உண்மையான ஜனநாயக தலைவன் என்பவன் பத்திரிகையாளரை சந்திப்பதை மகிழ்ச்சியாக நினைக்கிறார். நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கு. நாளை மாலை நிலவரம் எப்படி இருக்கும்? நான் சொல்லிடுவேன். அங்கே இந்த கடைசியில் ஆசிரியர் இருக்காங்க, இங்கே அங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வச்சுட்டு சொல்லலாமா? சொல்லலாம்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மணிக்கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சில மணி நேரம் இருக்குது. நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பித்து ஒரு 11, 12, 1 மணிக்குள்ளாக பெருமளவு அனைத்துடைய முடிவுகளும் வெளிவந்தனர். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால், இந்த வாக்கு எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால், தேர்தல் முடிந்த உடனேயே தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்புன்னு ஒன்று வருது. அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா? கருத்து கணிப்பு அல்லது கருத்து திணிப்பு. 2004 திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போ இந்தியா ஒளிர்கிறதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணுறது வேறு. ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொன்னது அப்படின்னா, திரும்பவும் பாஜக தான் ஆட்சி வரும், திரும்பவும் திரு வாஜ்பாய் அவர்கள் தான் பிரதமர் ஆவார் என்று கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் வாக்கு என்ன பிறகு பாஜக ஆட்சியும் இல்லை, அவர் பிரதமரும் இல்லை, ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைத்தது, அந்த ஆட்சி 10 ஆண்டு நீடிக்கவும் செய்தது. ஆகவே இதுக்கு இடையில் இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று சொல்லி இது எதுக்காக இது பண்ணுறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஆசையில் இவங்கெல்லாம் வச்சுட்டு பேச முடியல. பல சாகசங்களை கையாளுகிறார்கள். தேர்தலில் பிரச்சாரம் ரொம்ப முக்கியமானது. அந்த பிரச்சாரம் என்பது நேர்மையான முறையில் இருக்க வேண்டும். நேர்மையான முறையில் இருக்க வேண்டும். ஒரு ஆளுகிற கட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லி, ஆகவே இந்த சாதனைகள் தொடர எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க வேண்டும். அல்லது நான் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்னதை நிறைவேற்றியிருக்கிறேன், இன்னும் அதில் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, அவைகளை நிறைவேற்றுவதற்கு 3ஆம் முறையான வாய்ப்பு தாருங்கள்னு அதை பற்றி எங்கேயுமே பேசலை. அதற்கு மாறாக ஜாதி மதம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி கடைசியாக நான் கடவுளின் அவதாரம்னே சொல்லிட்டாரு நாட்டினுடைய பிரதமர். கேலி கூத்தாக இருக்கிறது. இவ்வளவு பிரச்சாரம் பண்ணியும் எதுவும் இல்லாத சூழலில் தான் இப்போ கருத்து கணிப்பின் மூலமாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முகவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகணும்ல, அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய வகையில் ஒரு அவநம்பிக்கையோடு போகிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு மாதிரி அது தெரியுது. இந்த ஏற்பாட்டுகளின் மூலமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. ஜனநாயகம் உண்மையாக நடைபெற வேண்டும், தேர்தல் உண்மையாக நடைபெற வேண்டும், வாக்கு எண்ணிக்கையும் உண்மையாக நடைபெற வேண்டும். அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். 45 மணி நேரம் தியானம் கை கொடுக்கும். 45 மணி நேரம் தியானம் வர தியானம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா முதல்ல கண்ணாடி போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, மூத்தவங்களாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, தியானத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது. சாமியெல்லாம் இருக்கிறாங்க, கண்ணாடி அணிந்து கொண்டு ஒவ்வொரு காட்சியையும் புகைப்படம் எடுத்து அதை பத்திரிகைகளில் தொலைக்காட்சியில் வெளியிட மாட்டாங்க. அது ஒரு விளம்பர யுக்தியாக இந்த கடைசி நேரத்தில் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிற பொழுது இந்த தியானம் பயன்படுமோ? ஆசிரியர் கூட தினமணியில் இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த கருத்தில் நான் முரண்படலை, ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த தியானம் உண்மையில் தியானம் தானா அப்படின்னா உண்மையான தியானம் அல்ல. இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இது ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் தேர்தலில் செய்த பிரச்சாரம் அனைத்தும் தோற்று போய்விட்டது. மதம், அப்புறம் இந்துக்கள் அணிந்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து விடுவார்கள், தாலியை கூட அரித்து விடுவார்கள், அதையெல்லாம் அறுத்து அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு வழங்கி விடுவார்கள் அப்படின்னு எல்லாம் வரிசையாக சொல்லி, அப்புறம் கடைசியாக குழந்தை ராமரை நாங்கள் இப்போ குடிசையில் இருந்தவரை கோபுரத்தில் வைத்திருக்கிறோம், அதை இவங்க ஆட்சிக்கு வந்தால் இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் அதையும் தாண்டி கடைசியாக சொன்னார் அதெல்லாம் ஜெயிக்காதுன்ட்டு, நானே கடவுள்ட்டார். இப்போ அதுவும் ஜெயிக்காதுங்கிறதுனால கடைசியாக தியானத்துக்கு போயிருக்காரு. ஆக இதெல்லாம் ஒரு நாடகங்கள். இந்த நாடகங்களெல்லாம் பார்த்து மக்களை ஏமாற மாட்டார்கள், அவ்வளவுதான். தவிர்த்தலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுதான் சொன்னேன், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை அதான் இதெல்லாம் போடும்போது அவரை மட்டும் காட்டுங்க, முடிஞ்சா எங்களெல்லாம் விட்டுருங்க. ஆதீனங்களுடைய பார்வையில் கலைஞர்
நூற்றாண்டு நிறைவு பெற்று விட்டார். நூற்றாண்டு மட்டுமல்ல, பல நூறு ஆண்டுகள் தமிழ்ச் சமுதாயம் வீழ்ந்து கிடந்த வரலாற்றை உயர்த்தி பிடித்திருக்கிறார். இப்போது அவர் மறையவில்லை, கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறார். அதைத்தான் இந்த கண்காட்சி காட்டுகிறது. இதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எனும் செயல்பாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் கடவுள் நான் ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, கலைஞரின் கூற்று, கடவுளை நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ இல்லையோ, கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் செயல்படுகின்றேனா என்பதுதான் முக்கியம் என்று சொல்வார். அந்த வகையில் ஒருபோதும் அவர் ஆன்மீகவாதிகளின் மனதை புண்படுத்தியதில்லை. ஆன்மீகவாதிகளுக்கும் குருமகா சன்னிதானங்களுக்கும் திருமடத்தின் தலைவர்களுக்கும் அருளாளர்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை ஒருபொழுதும் குறையாமல் தந்தவர் அவர். அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை விடுத்துவிட்டு மற்ற விஷயங்களில், அறநிலையத்துறை விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் ஆன்மீக மேம்பாட்டுக்கே அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தியவர் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிடலாம். தமிழ் செம்மொழியானதே அவரால் தான். இன்றைக்கு அவர் பிறந்த நாள் செம்மொழி தினம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.